சித்ராமா, how are you? I'm fine. How are you? ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உங்ககிட்ட பேசுறதுக்கு. ஐ திங்க் ஃபேஸ்புக்கில் எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ பெருமையா சந்தோஷமா இருப்பாங்க நீங்க இந்த அவார்டுக்கு வந்ததுக்கு. நீங்க சொல்லுங்க சித்ராமா, பிகாஸ் யூ ஆர் பியாண்ட் ஒன் இண்டஸ்ட்ரி இல்லைங்களா? நீங்க எல்லா லாங்குவேஜஸ்லயும் பாடியிருக்கீங்க, எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ 4 languages coming together in சைமா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஈவெண்ட்டாக நடக்கும். ஏன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலே இருக்கிற எல்லாரையும் இன்றைக்கி பார்க்க முடியுங்கிறது தான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்போ வந்து நிறையா ஆக்ட்ரஸுங்களுக்கெல்லாம் பாடுறேன்னா கூட ஐ டோன்ட் நோ தம் பர்சனலி. ஸோ இப்போ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கங்கிறது கூட எனக்கு பார்க்குறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, சூப்பர். ஸோ இன்றைக்கி வந்து தமிழ் அவார்ட்ஸும் இருக்க போகுது, மலையாளம் அவார்ட்ஸும் இருக்க போகுது, நாளைக்கு தெலுங்கு அண்ட் கன்னடா இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து எல்லா லாங்குவேஜஸ்லையும் பேசி கலக்குவீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ மேபி தமிழ் ஃபேன்ஸ் அண்ட் மலையாளம் ஃபேன்ஸ் அண்ட் மேபி உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ்ல if you could just say hello to all of them, எல்லாரும் ஃபேஸ்புக்கில் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. దుబాయ్లో இருக்கிற தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம். అలాగే తెలుగు వాళ్ళందరికీ నా నమస్కారం. కన్నడ மக்களுக்கே నా నమస్కార. உங்கள் மலையாளம் மிஸ் பண்ணிட்டீங்களே. എൻ്റെ പ്രിയപ്പെട്ട മലയാളി ശ്രോതാക്കൾക്ക് എല്ലാവർക്കും എൻ്റെ നമസ്കാരം. தேங்க்யூ ஸோ மச் மேம். இந்த ஒரு ஹீட்லேயும் வந்து எங்ககிட்ட பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹோப் யூ ஹேவ் அ வண்டர்ஃபுல் ஈவினிங். தேங்க்யூ. ஐ திங்க் இந்த வருஷம் வந்து பெஸ்ட் டெபியூ அவார்ட் யார் கொடுத்தாலும் எங்கே கொடுத்தாலும் இவர் பேர் வந்து நாமினேஷனில் எல்லாமே இல்லவே இல்லைன்னு சொல்லணும். தரமணி தாண்டி இப்போ துபாய் வரைக்கும் நம்ம வந்தாச்சு. ஹவு டு யூ ஃபீல்? ஐ மீன் இட்ஸ் குட். ஐ மீன் ஃபர்ஸ்ட் படம் அமைகிறது ரொம்ப கரெக்டாக அமைகிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் அது கரெக்டாக அமைஞ்சிருக்கு. அண்ட் அது நல்லபடியாக சேர்ந்தனால தான் இன்றைக்கி இவ்வளோ அவார்ட்ஸ் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. அண்ட் ஃபஸ்ட் டைம் சைமாவில் அதுவும் துபாயில் நடக்கும்போது அதுக்கு நாமினேட் ஆயிருக்குன்னு சொல்லும் போது சந்தோஷமாக தான் இருக்கும். அதுவே ஒரு பெருமையான ஒரு விஷயம்னே சொல்லலாம். பட் நீங்கள் சொல்லுங்கள், ஐ திங்க் ஃபேஸ்புக்கில் லைவாக ஒரு சாட்டிங் வித் எவ்ரிபடி இன் இந்தியா யாரெல்லாம் டியூன் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் ஆப்வியஸ்லி சோஷியல் மீடியா சச் அ பவர்ஃபுல் பிளாட்ஃபார்ம் இப்போலாம் இல்லைங்களா? ஸோ வாட் வுட் யூ லைக் டு டெல் யுவர் ஃபேஸ்புக் ஃபேன்ஸ்? ஐ மீன் தரமணிக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணனால தான் எனக்கு இவ்வளோ தூரம் ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், அதான் நான் கேட்டுக்கிறேன். ஸோ வசந்த் கிட்ட வந்து ஜஸ்ட் ஒரு டாப் 5 questions வந்து நாங்கள் கேட்க போகிறோம். ஹேவ் யூ எவர் தான், சரிங்களா? ஸோ குயிக்காக நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா எஸ்ன்னு சொல்லுங்கள், பண்ணலன்னா நோன்னு சொல்லுங்கள், ஓகேங்களா? என்னைக்காவது ஏதாவது ஒரு டிராஃபிக் ரூல் உடச்சி போலீஸ்காரங்க கிட்ட பயங்கரமாக மாட்டிருக்கீங்களா? எஸ். அப்போ நான் வந்து ஒரு அப்படியே ஜாலியாக நம்மளை வந்து கிராஸ் பண்ணிட்டு போகிறாங்க. கார்ஜஸ் நிக்கி கல்ராணி தான் அவங்க பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஓடிட்டு இருக்காங்க. பட் அடுத்த கேள்வி வந்து, என்னைக்காவது இந்த மாதிரி மாட்டும் பொழுது நான் யாருன்னு தெரியுமா, நான் ஒரு ஆக்டர் தெரியுமா அப்படின்லாம் சொல்லி எஸ்கேப் ஆயிருக்கீங்களா? ஆக்சுவலாக நான் அது வந்து நான் ஆக்டர்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி தான் அதை பண்ணேன். ஆனால் இப்போ நான் ஆக்டர் ஆனாலும் நான் அது சொல்கிறது இல்லை எங்கேயுமே. பட் முடிஞ்ச அளவுக்கு சார் ப்ளீஸ் சார் தெரியாமல் பண்ணிட்டேன் சார், சாரி சார். நான் ஒரு டாக்டர் சார். ஆக்சுவலாக நான் வந்து பேஷண்ட் பார்க்க போயிட்டு இருக்கேன் சார். அப்படி சும்மா ஒரு பொய் சொல்லிவிட்டு அப்படி ஐ கோ ஆஃப். ஒரு டாக்டர் சார், என்ன டாக்டர் சார், எங்கே சார் அப்படின்னு கேட்பாங்க. சார் ராமச்சந்திரன் படித்தேன் சார், அப்போலோவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கோ ஆஃப் லைக். சூப்பர். ஸோ என்னைக்காவது யார்கிட்டயாவது ப்ரொப்போஸ் பண்ணி ரிஜெக்ட் ஆயிருக்கீங்களா? குட் ஸ்கோர். என்னைக்காவது பயங்கரமா வந்து பொய் சொல்லி மாட்டிருக்கீங்களா? என்னங்க இந்த மாதிரி வீட்டுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு இடத்துக்கு, ஐ மீன் இடத்துக்கு லைக் சொல்லாமல் நான் இந்த இடத்துல இருக்கேன், பட் இந்த இடத்துல இருக்கேன்னு தெரிஞ்சோடனே நான் மாட்டியிருக்கேன். எங்கள் அம்மா வந்து தேடி வண்டி எடுத்துட்டு அந்த இடத்துல இருக்கியான்னு அப்படின்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது காலேஜ் படிக்கிற டைமில் ஆக்சுவலாக. அண்ட் லாஸ்ட் 5th question என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்காவது இந்த மாதிரி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போகும்போது யாராவது வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் வசந்த் சொல்லும்போது அவங்க யாருன்னே தெரியாமல் அவங்க கிட்ட நீங்கள் பேசியிருக்கீங்களா? பேசியிருக்கேன். இல்லை அவங்க, ஐ மீன் அவங்க ஏதோ நம்ம படம் பார்த்துட்டு ஏதோ கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஓகேங்க தேங்க்யூங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணுங்க. எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் வசந்த்.